வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய அரசியல் நிலவரம் என்ன, அதில் கலவரம் என்ன, அந்த பாதை எப்படி போக போகிறது, களத்தில் நிற்பவர்கள் யார், என்ன வியூகம் வகுக்கப் போகின்றனர், இப்படித்தான் விவாத நேரத்தின் ஒவ்வொரு நாள் தலைப்புகளும் அமைகின்றது. இன்றைய தலைப்பை பார்க்கலாம். வழி தெரியாமல் நின்ற போது வழிகாட்டியவர் விஜய். எனது உடலில் ஓடும் ரத்தம் விஜய்க்காகத்தான். செங்கோட்டையன் கண்ணீர் மல்க பேச்சால் பரபரப்பு. கூட்டணி நிலைப்பாட்டில் சுணக்கம் காட்டும் OPS டிடிவி தினகரன். அதிமுக அழைப்பு கொடுத்தும் தாவேகா கிரீன் சிக்னல் காட்டாதது ஏன்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு கோகுல். வணக்கம் சார். அரங்கிற்கு வந்திருக்கும் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள் சார் வணக்கம். வணக்கம். தாவேகா ஆதரவாளர் திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் வணக்கம் சார். யாரிடமிருந்து ஆரம்பிப்பது என்றே தெரியவில்லை. அனைவருமே இந்த தலைப்பை பற்றி பல்வேறு கருத்துக்களோடு தான் முன்வைக்கும் கருத்துக்கள் தான் சரியான கருத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வைத்தியநாதன் சார், உங்களிடமிருந்து தான். ஏனென்றால் உடலில் ஓடும் ரத்தம், அந்த ரத்தம் அப்படின்ற வார்த்தையை யார் கேட்டாலுமே ரத்தத்தின் ரத்தங்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்ப இந்த ரத்தம் விஜய்க்காகத்தான் ஓட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்ணீர் மல்க பேசி இருக்கிறாரு. அவருக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது, நீதியை தேடி ஓடி இருக்கிறார். பாதை தெரியாமல் நின்றவருக்கு பாதை இப்பொழுதுதான் தெரிகிறது. உங்களுக்கு அவருடைய பாதையை பார்த்து உங்களுக்கு என்ன வெளிச்சம் தோன்றுகிறது? அக்கா வளர்மதி அக்கா தியாகத்தலைவர் சின்னம்மாட்ட சேர்மன் பதவி போடுறாங்க. அம்மா போடல, வாரிய தலைவர் பாடநூல் போட்டாங்க. அப்போ வளர்மதி அக்கா தான் எனக்கு நினைவுக்கு வருது. இல்ல இல்ல, சென்னை வளர்மதி, KK நகர் அந்த அம்மா பக்கத்து தெரு வளர்மதி அக்கா. என் உடம்புல உப்பு இருக்கிற வரைக்கும் சின்னம்மா உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேம்மான்னாங்க. யாரு அவங்க? ஆனா அவங்க உடம்புல உப்பு இருக்குதா இல்லையா தெரியல, ஆனா சக்கரை நிறைய இருக்குது அக்கா வளர்மதி சொல்லுவாரு. அது மாதிரி அரசியல்ல இதெல்லாம் சகஜம். இருந்தாலும் செங்கோட்டையான் தான் அங்க போனது. செங்கோட்டையானுக்கு பலமா பலவீனமான்றது செப்பரேட். ஆனா ஒரு அரசியல் கட்சியா, இது ஒரு ரசிகர் மன்றமா இருந்த அந்த இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக ஈரோட்ல மாத்தி காமிச்சார் செங்கோட்டையான். முழுமையா இன்னைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு லேபிள் யாருன்னா அண்ணன் செங்கோட்டையன். அதை மறுப்பதற்கெல்லாம் அவருடைய அனுபவம் விஜய்க்கு. அதுதான் விஜய் யாருக்குமே சொல்லாத அந்த வார்த்தையை சொன்னார் அண்ணன் செங்கோட்டையனுக்கு மட்டும். அண்ணன் செங்கோட்டையன் கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஒரு தலைவர் வாயாளர் இருந்து அது மாதிரி விஜய் அவர்களும் சரியாக புரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். அதான் ஒரு சினிமாக்காரங்க பொதுவாகவே நிஜமான வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க. அவங்களுக்கு நிதர்சனம் புரியாது. எப்பவுமே அவங்க திரை உலகத்துல பிம்பமா பார்த்து பார்த்து நிஜ உலகமே அறியாதவர்கள் அவர்கள். அப்படி இருந்து கூட அதை சரியாக புரிஞ்சுட்டு அண்ணன் செங்கோட்டையானுக்கு மிகப்பெரிய என்டாஸ்மெண்ட் கொடுத்தார் ஈரோடிலே. அவர் கிடைச்சது மிகப்பெரிய பலம். உண்மையிலே பலம் தான். அவரால் பலவீனம் வராது. அவர் அப்படிப்பட்ட ஒரு துடுக்கான அரசியல் பண்ண மாட்டாரு. தலைவரை ஓவர்டேக் பண்ண மாட்டாரு. அவங்க பொதுச் செயலாளர் புஷி அனுப்பி ஓவர்டேக் பண்ண மாட்டாரு. அப்படியே இருப்பார். 2ஆம் கட்ட தலைவராக இருந்தாலும் சரி, 3ஆம் கட்ட தலைவராக இருந்தாலும் அப்படியே அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு அவங்க கையில இல்லாத ஒன்று யார்கிட்ட, தாவேகா கிட்ட எது இல்லையோ அது இவர் கையில இருக்கு. பூர்த்தி செய்யறாரு. அது பண்ணிட்டாரு. என்ன அதிமுக இது வரைக்கும் அதிமுக தொடர்ந்து திமுகவும் போல தாவேகாக்கும் போகாம இருந்தா அது எதனால போகாம இருந்தாங்கன்னா, அங்க நம்ம போய் புஷியானது யாருன்னே தெரியாது. அதிமுக தொண்டனுக்கு ஆதவர்ஜன யாருன்னே அதிமுக தொண்டனுக்கு தெரியாது. விஜய் தெரியும், ஆனா அவரை நெருங்க முடியாது. இந்த தருணத்துல தான் அண்ணன் செங்கோட்டையன் அங்க போனது அதிமுக மிகப்பெரிய அடி. அது மறுக்க முடியாத. அண்ணன் எடப்பாடியாருக்கு வெளியில சொல்லலைன்னா கூட உண்மையிலே அது மிகப்பெரிய கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா அவர் தை பிறந்தால் வழி பிறகுன்னு அண்ணன் செங்கோட்டையன் நான் சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தம், உள்ள அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல, எனி டைம் 17ஆம் தேதிக்கு மேல அண்ணன் OPS, வைத்தியலிங்கம், பண்டுட்டியார், டிடிவி தினகரன் இதெல்லாம் ஏற்கனவே அங்க தேவர் இதுக்கு போனார் இல்லையா செங்கோட்டையன், ஒரே கார்ல எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான்.
இதுல எடிட்டிங் பண்ண வேண்டியதான் பாக்கியே தவிர இதுல எதுவும் குறை வைக்காம அந்த அளவுக்கு சிறப்பா எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எதிரியை வீழ்த்துறதை விட திமுக என்ற எதிரியை வீழ்த்ததை விட துரோகியை வீழ்த்தி ஆகணுன்றதுல மிகப்பெரிய இது இருந்தது. அதை விஜய் வந்து கரெக்டா பண்ணிட்டார். அவர் வந்து ஒரு கரிஸ்மிக் மீட்டர் தலைவர், மக்களால் 3 ஜெனரேஷன் அறிஞ்சவர். அதனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமை இல்லை. யார் செங்கோட்டை அண்ணனுக்கு அம்மாவுக்கு அப்புறம் அப்படி ஒரு தலைமை, புரட்சி தலைவருக்கு அப்புறம் அப்படி தலைமை இல்லை. அப்படி ஒரு தலைமை இங்கே இருந்தது. அதை அரசியல் வழி நடத்தக்கூடிய ஒரு திறமை அண்ணன் செங்கோட்டையார். ஒன்று 2 நல்லா. இப்போ கரூர் மாதிரி, இப்போ ஈரோடுக்கும் கரூருக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க ஆர்கனைஸ் பண்ண கரூர் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. அண்ணன் செங்கோட்டையார் 84 கண்டிஷன் போலீஸ் போட்டுச்சு. ஈரோட்டில் 10 கண்டிஷன் தான் போட்டாங்க. காவல்துறை வந்து கிட்டத்தட்ட 84 கண்டிஷன் போட்டோம், கலெக்டர்லாம் போட்டோம். அதை விட இவரே 100 கண்டிஷன் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷனை விட எனக்கு என்னமோ சாருக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து அவரை ஒரு வியந்து பாக்குறீங்க. அங்க இருந்த ஃபில் த அவர் கூடயே பயணிச்சு. அம்மா வந்து 2006 ஒதுக்கி வச்சுட்டாங்க அவரை. நான் தான் திரும்ப சென்னை கூட்டு வந்து தொடர்ந்து மீட்டிங் போட்டு கைதப்பட்டேன், டீனர்லாம் போட்டு அவர் திரும்ப லைம் லைட்டுக்கு செங்கோட்டையன் எடுத்து வந்து அவர் வீட்டிலே இருப்பேன் நான். அவரை கூட விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர் எதிர்க்க சேர்ல கூட உட்கார மாட்டார். நான் பார்த்த காலகட்டத்தில் எடப்பாடி உட்காந்து செங்கோட்டையன் எதிர்க்க உட்காந்து நிற்க மாட்டேன், நின்று தான் பேசுவார். அப்படிப்பட்டவர் தன்னை வந்து ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாருன்னும் போது அவருடைய வலியும் வேதனையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. நம்ம எதிர்க்க சேர் போட்டு உட்காரத்துக்கு கூட தயங்கின ஒரு ஆள் நம்மளை வந்து சரி கட்சி பதவியிலேருந்து அது அவர் சகஜம். நிறைய வாட்டி அம்மா எடுப்பாங்க, திரும்ப அவர் கொடுப்பாங்க, மந்திரி எடுப்பாங்க, அதெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். அதுக்கோசம் வந்து ஒரு 53 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு இயக்கத்தில் எவ்வளவோ பள்ளம் இருந்தவர் அல்ல. அதுதான் சொல்ல வர. மற்ற மாதிரி பச்சை இந்த மாதிரி காசுக்கோ பதவிக்கோ ஆசைப்படக்கூடிய இல்லை. அது வந்து அவருக்கு பெரிய பிளஸ். யாருக்கு? விஜய் அண்ணனுக்கு. அவருக்கு என்ன பிளஸ்னா, இவர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாரு, காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. எனக்கு என்ன நடக்குது வேலை, விஷயம் ஆனந்த இடத்துல எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாரு. இதெல்லாம் தான் நாங்க நெருடல. கொடுத்த வேலையை கேட்டால் சொல்லுவாரு. அதுவும் அவரா போய் முந்திக்கிட்டு இது பண்ணுங்க அதை பண்ணுன்னு தலைவர்கிட்டே சொல்ல மாட்டாரு. தலைவர் எதுனா கேட்டால் கட்சியோட தலைவர் சொன்னா கேட்டால் அதுக்கான சிறப்பான வேலையை பண்ணி கொடுப்பாரு. அவர் வந்து அதுதான் இன்னைக்கு சொன்னார், எனக்கு மேற்கு மண்டலம் மட்டும் இல்லை, தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் இல்லை, தம்பி விஜய் கேட்டுக்கொண்டால் தமிழ்நாடு ஃபுல்லா நான் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப அற்புதமா அவர் பதிவு பண்ணார். குமரராஜா சார், ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வந்து விஜய் அண்ணா அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சாரு. முக்கியமா அண்டர்லைன் த கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரிகள் வந்து இப்ப எங்களுக்கு இலக்கு கிடையாது, துரோகிகள் தான் இலக்கு. அந்த துரோகியை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறது தாவேகா. உடன் நிற்கிறார் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட. இப்ப இந்த வியூகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு ஊற்றில் தோன்றத்தான் அதனுடைய ஆழம் தெரிய வரும். தோன்றத்தான் கடைசியில் தங்குவது தங்கம். அதனால்தான் அதற்கு பெயர் தங்கம். தங்கி 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 கடைசியாக வந்ததனால் அதற்கு பெயர் தங்கம். அன்பு சகோதரர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் செங்கோட்டையன் தங்கம் அல்ல வைரம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நீங்க கவனிக்கல இல்லைன்னு தெரியல, அண்ணன் செங்கோட்டையன் உடனே நான் பயணித்திருக்கிறேன், அவருடைய குணாதிசயங்கள் விஷயங்கள் தெரியும், அதனால் உரிமையோடு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது திரைக்கலைஞர் விஜய் அவர்கள் இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கிறது. அந்த வயது மிக குறைவு, 50க்கும் கீழ். நான் இப்படி பார்க்கிறேன். எப்படி என்றால், செங்கோட்டையன் அவர்கள் 53 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது ஏறக்குறைய இந்த வயதை ஒட்டிதான். ஏனென்றால் 45 அவர் திரைக்கு வந்து ஒரு 55-60களில் அவர் மதுரை விட்ட சுந்தரபாண்டியனோடு நிறுத்தி கொண்டார், வந்தார். அப்பொழுது இளம் கேண்டிடேட்டாக இருந்த செங்கோட்டையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, திருநாவுக்கரசுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. துணை சபாநாயகர் 27 வயதில் எம்எல்ஏ ஆகி துணை சபாநாயகராக வீட்டிற்கு வைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு சென்றிருப்பது என்பது உண்மையிலேயே தனிப்பட்ட செங்கோட்டையன் என்பதை விட 9 முறை மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அனுபவத்தை
தன்னுடைய முழுவதுமாக வைத்திருக்கின்றவர். ஒரு புதிய இயக்கத்திற்கு இளம் தலைவராக வந்திருக்கின்ற விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவரோட மூத்தவர், அதில் ஒன்றும் மாற்றமில்லை, மூத்தவர். ஆனால் மக்கள் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்று செங்கோட்டையன் நம்புகின்ற விஷயங்கள், செங்கோட்டையன் நம்புகின்ற விஷயங்களா இருக்கின்ற காரணத்தினால் அவர் இயக்கத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார். தான் அனுபவம் வாய்ந்தவர், என்னுடைய அனுபவம் இந்த இயக்கத்துக்கு செயல்படும் உதவும் என்கின்ற அடிப்படை நோக்கத்தை ஈரோட்டிலே நிரூபித்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இப்படி செங்கோட்டையர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு அனுபவஸ்தர் ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறார் என்றால் மற்ற அனுபவஸ்தர்களும் நீங்கள் தாராளமாக வரலாம், உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் என்ற செய்தியை தமிழகம் முழுவதும் அதிகபட்ச அனுபவம் வைத்திருக்கின்ற 2 கட்சிகளில் இருக்கின்றவர்களுக்கும் அவர் சொல்லியிருக்கிறது ஒரு செய்தி. அதற்கு அடுத்ததாக உங்கள் தலைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எங்கு போவது என்று தெரியாமல் முட்டுச்சந்தில் நிற்கின்ற ஓபிஎஸ் அவர்கள், நேற்று வரை இயக்கம் என்பது இல்லை, நான் இன்னும் சொன்னேனா என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஏறக்குறைய 1 மைலுக்கு தன்னுடைய கட்சியினுடைய பெயரை வைத்திருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களாலே முழுவதுமாக கூட்டமைப்பு என்கின்ற தொண்டர்கள் கூட்டமைப்பு என்கின்ற விஷயத்தை அவரே சொல்லுவாரா என்று கேள்விக்குறியாக இருக்கின்ற, மக்களுக்கு எப்பொழுதும் எடுபடாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போக முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே கதவுகள் இருக்க மூடப்பட்டிருக்கிறது. வெறும் இருக்கல, பூட்டு போட்டு, திண்டுக்கல் பூட்டு போட்டு மூடப்பட்டு விட்டது. அப்பொழுது அவருக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு அவர் எம்டிஎம் இது தாவேகா அல்லது பாஜக கூட்டணியாக இருக்கின்ற, நான் நேரடியாக ஏடிஎம்கேவுடன் கூட்டணி இல்லை, நான் பாஜகவுடன் கூட்டணி. வினோதமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. பாக்யராஜ் அவர்கள் கூட மருங்காபுரியில் ஏடிஎம்கேவையும் சென்னை கிழக்கில டிஎம்கேவையும் ஆதரிக்கிறேன் என்று ஒரு அறிக்கை விட்டார் பாக்யராஜ் அவர்கள். அது எந்த விதத்தில் எப்படி சரியாக வரும் என்பது தெரியாமல் இருக்குது, அப்படி என்று சொல்லலாம். நாளை அதற்கு அடுத்தபடியாக தினகரன் அவர்கள், தினகரன் தன்னுடைய காடை தன்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். யாரும் பார்த்துவிடக்கூடாது, காடுக்குள்ள என்ன இருக்குது, எந்த ஜோக்கர் வச்சிருக்கிறோமா, இல்ல ஆஸ் வச்சிருக்கிறோமா, இல்லது கிங்கா அல்லது ராணியா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு கேட்ட பேட்டியிலே கூட மதுரையில் சொல்லியிருக்கிறார். இப்பதை போயிட்டு அதை பற்றி முடிவு பண்ணவில்லை, ஆனால் கூட்டணி இல்லாமல் ஒன்றும் நடந்துவிடப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்பொழுது இங்கே 2 அணிகளா அல்லது 3 அணிகளா என்ற கேள்விதான். சரிங்க சார், இந்த தோணுது. டெல்லிக்கு எடப்பாடி அவர்கள் போகும்போது இந்த கார் விட்டு கார் ஜம்ப் பண்ணி போயிட்டு அதை பார்த்தது, இதெல்லாம் எதுவும் ஒரு கோடிட்டு காண்பிக்கவில்லையா? இல்ல, அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லைங்க. அது என்ன விஷயம்னா, நேரடியாக உள்துறை அமைச்சருடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது எல்லா நேரத்திலும் நேரடியாக நீங்கள் போயிருக்கின்ற கார்லயே போக முடியாது. அங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த கார்ல மாறி போகின்ற பொழுது இப்படி கையை பிடித்து சொன்னா, அதாவது ஊடகங்களுக்கு எதை செய்தாலும் அதுல ஒரு ஸ்கூப் நியூஸ் அடிக்க வேண்டும் என்பது யதார்த்தமாக இருக்கிறது. அது ஊடகங்களால் கிரியேட் செய்யப்பட்ட சாதாரண ஒரு தலைவர்களோ தொண்டர்களோ எது பேசினாலும் எது செய்தாலும் அதை செய்தியாக்குவது தானே ஊடகத்தின் தன்மை. நான் தவறுலாம் ஒண்ணு சொல்லல, அது ஊடகங்கள் தன்னை அது ஒரு பெரிய செய்தி ஆக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நான் நீண்ட காலமாக மதுரையில இருந்து போன ஒரு கார் மேட்டர் தானே இன்னைக்கு ஒரு கிளையா பிரிஞ்சிருக்கு. இல்ல, இப்ப ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். ஊடகங்கள் எப்படி செய்வார்கள் என்றால், 1 to 1 இருவரும் தனியாக பேசிக்கொண்டார்கள், எப்படி சொல்றது அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஊடகத்தில் எழுதுறவருக்கு மட்டும் தனியா சொல்லப்படும். தனியாக சந்தித்தவரை ஒன்றுக்கு ஒன்று பேசியதை எங்களுக்கு உரிமை சோர்ஸுகள் கொடுக்கிறது என்றால், ஒன்று பார்த்த ஒருவர் சொல்ல வேண்டும் அல்லது இன்னொருவர் சொல்ல வேண்டும். ஆனால் எதையுமே சொல்லாமல் சோழர்கள் சொன்னதை போல 4 விஷயங்களை பேனாவில் மை ஊற்றி எழுதிக்கொண்டே போங்கள், ஏதாவது ஒன்று சரியாக வந்துவிடும் என்று ஊடகங்களை பற்றி அவரே சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலைதான் ஊடகங்களை பொறுத்தல் இருக்கிறது. ஆனால் நேரடியாக இந்த அரசியல் விஷயங்களை பொறுத்தளவிற்கும் ஓபிஎஸ்க்கு வேற வழியில்லை. தவாக என்கின்ற இயக்கத்தோடு சேர வேண்டும், அல்லது நாங்கள் விபி சிங்கை கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் ஆதரித்தது மாதிரி 2 பேரும் கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்டும் பிஜேபி 2 பேரும் சேர்ந்து விபி சிங் ஆதரிச்சாங்க. ஒரு 11 மாசம் ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் கையை இழுத்து விட்டாங்க. அது மாதிரி
எப்பயாவது கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் சேர்ந்திருக்கிறதா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்திருக்காங்க, ஆனா சேர்ந்ததில்லை. ஆனால் அந்த நேரத்தில் இதுதான் சரியான முறை என்று வைத்துக்கொண்டு அதே அரசியல் எதுவும் நடக்கலாம் என்கிற நிலையிலே இருக்கிறது. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது செங்கோட்டையன் இன்றைக்கு பேசி இருக்கிறார். அது ஓடுகின்ற ரத்தம் நம்முடைய இருக்காங்க. அவன் உண்மையாக சொல்ல வேண்டியது, அவருடைய ரத்தமும் சரி, சதையும் சரி, எலும்பும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் அது முழுவதுமாக இருக்குமே ஒழிய, போகின்ற இடத்திற்கு விசுவாசமாகவும் அண்ணன் சொன்னதை போல விசுவாசமும் உண்மையாகவும் இருக்கிறேன் என்கின்ற விஷயத்தை செங்கோட்டையன் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்னுடைய ரத்தம் எல்லாம் விஜய்க்காக ஓடுது என்று சொல்லி இருக்கிறார். இதற்கு மேற்பட்டு இந்த விஷயங்களில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த பைப்போலர் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2 அணியா அல்லது 3 அணியா என்கின்ற கொஸ்டின் இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய கணிப்பு பைப்போலர் பாலிடிக்ஸ் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அல்லது இல்ல பைப்போலர் பாலிடிக்ஸ் அல்ல 3 முனை போட்டிதான் என்று திரைக்கலைஞர் விஜய் அவர்கள் தனியாக நின்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், நம்ம பேசுவோம். கந்தசாமி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதிமுக அழைப்பு கொடுத்தும் தாவேகா கிரீன் சிக்னல் காட்டாதது ஏனென்றால் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். வந்த பொழுதே அத்தனை பேரும் இது எவ்வளவு பெரிய விஷயம், கரூருக்கு ஈரோடுக்கும் கம்பேர் பண்ணி ஈரோடு மகத்தான வெற்றி பெற்றதென்றால் இவர் போட்ட வியூகம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இன்னும் நிறைய தொண்டர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஆவின் வைத்தியநாதன் சாரே சொன்னார். ஏன்னா அங்க போனா நம்மள வாங்க அப்படின்னு ரிசீவ் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா இப்ப செங்கோட்டையன் நான் தான் அதை முதல்ல சொல்லிட்டேன், விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லும் போதே நான் எனக்கு அந்த கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதிமுகவே ஒட்டுமொத்தமா வருவதற்கு தயாராக இருந்தும் ஏன் தாவேகா அந்த ஆரஞ்சு லைட்ல இருக்கா இல்ல ரெட்டே போட்டு வச்சிருக்காங்களா? இல்ல நீங்க அதை அதிமுக போற மாதிரி இருக்குது, அரவணைக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லைன்றதான். சரிங்க சார், பாருங்க சார், இவ்வளவு ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படையா வெளிப்படுத்தி இருக்காரு. எங்களுக்கு அரவணைக்க யாரும் இல்லையே அப்படின்னு வழி தெரியாம நின்னவருக்கு வழி காட்டுறீங்க. அரவணைக்க கூடாதா தாவேகா? 2 விஷயமா இதை நான் பிரிச்சு பாக்குறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இதை பாத்தீங்கன்னா அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி அந்த மாதிரி ஆட்களும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்சு நிற்கும் போது அண்ணன் எடப்பாடியாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே செங்கோட்டையன் அண்ணன் அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. இல்ல கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, அம்மா அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அதுவா தெரியுமா? திரும்ப கொண்டு வந்தது அப்படிப்பட்ட ஒருத்தர். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அவர் தலைமை என்ன சொல்லுதோ அதை இருக்க ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒருத்தர் கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கும் போது அவருக்கு உண்டான பெயின் இருக்குல்ல, அது ஒண்ணு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் யாரு, எங்க இருந்தாரு, நம்ம யாரு, எங்க இருந்தோம், இன்னைக்கு என்னங்கிறத விட பழசு கண்டிப்பா யோசிக்கணும். அரசியல்ல பழசை யோசிக்கவே மாட்டாங்க. நான் இப்பதான் சொல்ல அந்த பழசை எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். பேசுறத கட் பண்ணி எப்படி ஃப்ளோ இருக்கும்? சந்திக்கிறீங்க 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் சாகர் பாபு அவர் காலை பிடிச்சிட்டு தடுத்து பார்த்தாரு. அப்படிப்பட்ட குவாலிட்டியான ஒரு பர்சன் அந்த இடத்துல பெயின் அதிகமா தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க தலைமை சைடு பாருங்க. தலைமை சைடு அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ முறை அவர்களை எவ்வளவோ வெளியில பேசினவங்களையும் அரவணைச்சிருக்காங்க. திருப்பி அவங்க வெளியில காளிமுத்து அவர்களை அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அரவணைக்கிற இது தகுதியும், கீழே ஒருத்தர் வர்றாரு நல்ல குவாலிட்டியா இருக்காருன்னா அதை ஒத்துக்கிட்டு அதை அனௌன்ஸ் பண்ற தகுதியும் அது தலைவருக்கு உண்டான தகுதி. இங்க ரெண்டையும் மீட் பண்ணிருக்கு. எங்க தளபதியும் அந்த தலைமையின் தகுதியோட இருக்காரு. அண்ணன் செங்கோட்டையனும் அதற்குண்டான கிரெடிபிலிட்டியோட இருக்காரு. அதை திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரா, நம்மளும் சொல்லுவோம் அப்படிங்கிற. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ அண்ணன் செங்கோட்டையன் எதுல கில்லி அப்படிங்கிறது எங்க கில்லிக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்போ அதை அவர் கையில கொடுக்கிறாரு. இது திறமையும் மீட் பண்ணும்போது திறமையும் தெரிதான். அது அவரு இப்போ புது ஜனநாயகன்ல வரல பிளாஸ்ட் தான். அடுத்து வர்ற 6 மாசம் அந்த பிளாஸ்ட் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இனிமேல் ஒரு பெரிய பைபாஸ் போட்டு வச்சிருக்கோம். ஏடிஎம்கேல இருந்து உங்களுக்கு எந்த நெருடலும் கிடையாதுன்னா எந்த ஸ்பீட் பிரேக்கும் கிடையாது, தாராளமா வாங்க. ஏன்னா எங்க தலைவர் அங்க என்ன சொல்லியிருக்காரு, எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும்
அவருடைய தகுதிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒருத்தர் வந்து எந்த நிலையில வராங்களோ அவங்களை அங்கீகரிக்கிறதுக்கு உண்டானதுதான் தலைமை. அந்த அங்கீகாரம் எப்படி கொடுப்பாரு? ஏன்னா அவர் மேல ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இருந்தது. இவர் வந்து தனியா இருப்பாரு, இவர்கிட்ட பேசவே முடியாது, நெருங்கவே முடியாது, இவர் யாரையும் மதிக்க மாட்டார், இந்த மாதிரிலாம் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸா கிரியேட் பண்ணாரு அவர். ஆனா அத்தனை பேர் முன்னாடி சொன்னாரு, அண்ணன் செங்கோட்டையன் இந்த ஈரோடுல மிகச்சிறப்பா நடத்திட்டாரு, அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கோம், இது போல அண்ணனை போல இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்க, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படிங்கறத. தலைவர்ங்கிறது கொடுக்கறதுல இருக்குல்ல, என்ன அவங்களுக்கு என்ன குவாலிட்டி, எத்தனை பேருக்கு குவாலிட்டி இருந்து அங்கீகாரம் இல்லாமல் அழிந்து போனவர்கள் எத்தனை இடத்துல இருக்காங்க. ஆனா இங்க ரெண்டு பேருமே அதே குவாலிட்டியில இருக்கிறதுனால பிளாஸ்ட் தான். சரிங்க சார், இனி வரப்போற நாட்கள்ல பாருங்க மாசு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கோகுல் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது கூட்டணி நிலைப்பாட்டுல ஓபிஎஸ் அவர்களும் டிடிவியும் ஒரு சுணக்கம் காட்டிக்கொண்டே இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து பைபாஸே போட்டு வச்சிருக்காரு. அதாவது எங்கேயுமே நீங்க வந்து ஏறி இறங்கி எல்லாம் வர வேண்டாம், எடுத்தீங்கன்னா நேரா வந்து நிக்கிற இடம் தாவேகா தலைமை அலுவலகம் தானே. உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்ல கண்டிப்பா இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரும் வர ரெடியா தான் இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 2 நாள் முன்னாடி நடத்தின மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல கூட நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வந்து டிவிகேல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ இங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா பக்கம் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தாலுமே அவர் வந்ததற்கான காரணம் யாருமே வந்து பேச மாட்டீங்க. சொல்லுங்க. இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதே செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளராக இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷமா அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. அதையும் தாண்டி இத்தனை வருஷம் இத்தனை வாட்டி அவர் எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சிருக்காரு. ஈரோட்ல அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பும் உண்டு, பேரும் உண்டு அவருக்கு. அப்பேற்பட்ட ஒருத்தரை வந்து தன் சுயநலத்துக்காக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட விலகல் அப்படின்னு சொன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு மன வருத்தம் இருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா வந்து இன்னைக்கு கண்ணீர் மல்க பேசினது கூட அந்த ஒரு அதிர்ச்சியை தான் வெளியே காமிச்சாரு. நான் எங்க போறதுன்னு தெரியாம இருந்த போது எனக்கு தாவேக்கா வழி விட்டது அப்படின்றத அந்த அவரோட உணர்ச்சியை வந்து வெளிக்காட்டிக்கிட்டாரு அங்க அந்த இடத்துல. சோ இப்போ இங்க சுணக்கம் காட்டுவாங்க பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசினதுதான். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து பொங்கலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும்னு சொல்லி அண்ணன் செங்கோட்டையன் சொல்லி இருக்காரு. மிகப்பெரிய பிளாஸ்ட் இருக்கும். கந்தசாமி அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்ட் தான். அதாவது கரிஸ்மேட்டிக் லீடரா இன்னைக்கு விஜய் அண்ணா இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல் லீடரும் ஒரு அனுபவசாலியான ஒரு மனிதரும் சேரும் போது அந்த இடத்துல பிளாஸ்ட் தான். உண்மையிலேயே அந்த இடத்துல பிளாஸ்ட் தான் ஆக போகுது. சோ மோஸ்ட் பவர்ஃபுல் விக்டரி 2026 வந்து தாவேக்கா வந்து வெற்றி பெறும்ன்றத வந்து எங்களோட செயல் கருத்தா நாங்க பதிவிக்கிறோம். சரிங்க சார். பிளாஸ்ட் ஏதாவது தவறு நடந்துற போது பார்த்து பிளாஸ்ட் அந்த பிளாஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல நோக்கத்திலே அதான் பிளாஸ்ட்ன்றது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் நன்மை பயக்கிற பிளாஸ்டா இருக்கணும்னு சொல்றாரு. நாங்க நல்லதா நினைக்கிறோம், நீங்க தப்பவே நினைக்கிறீங்க. சரிங்க சார். வைத்தியநாதன் சார், முக்கியமா என்ன அப்படின்னா இப்போ இவங்க எல்லாருமே வராங்க, எல்லாருக்கும் நாங்க வந்து பைபாஸ் போட்டு வச்சிருக்கோன்றாரு. அதிமுக இருந்து தொண்டர்கள் போறாங்க, தலைவர். ஆனா அதிமுகவே போறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு. ஆல்ரெடி செங்கோட்டையன் சார் அங்க இருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக கூட்டணி அங்க போனா எடப்பாடி இது எல்லாம் யோசிச்சு அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்னவாக இருக்கும்? அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்தாலும் நாங்க வந்து பைபாஸ் போட்டு வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டா வர வேண்டியதுதான். ஆனால் அதிமுக தலைமை வந்தால் அதிமுக கூட்டணிக்கு மட்டும் தாவேக்கா ஏன் வந்து ஒரு கிரீன் சிக்னல் காமிக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் நம்ம பிளஸ் பத்தி செங்கோட்டையன் நம்ம பிளஸ் பத்தி பேசணும். அவரோட மைனஸ் என்ன இருக்குதுன்றதை நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கு புரியும் நல்லா. அவர் இருக்கிற இடத்துல அவரோட நிலையை தவிர வேற யாருமே அகாமடேட் பண்ண மாட்டார். அவருக்கு முன்னாடி யார் வேணா இருக்கலாம், முன்னாடி விட மாட்டார், பின்னாடி விட மாட்டார், புஷானந்தே விட மாட்டார். அவர் எழுதி வச்சுக்க. நான் சொல்றேன். சரி, இப்பதானே சார் சொன்னீங்க. நான் சொல்லுமா இவ்வளவு பிளஸ் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணீங்களா? அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஹாப்பியா இருந்ததுல அவரோட மைனஸ் டிஎம் செல்வகணபதி எதுக்கோசம் கட்சி விட்டு போனார், திமுக போய் சேர்ந்தாரு. பொன்னைய நடுப்புற காலமா ஓட்டாரு. பொன்னைய நடுப்புற போயிட்டு ரஜினிகாந்த் போகலாம் ஓட்டாரு. அவரு பொன்னைய யாரும் தெரியும், முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் கூட இருந்து ஓட்டாரு. அப்புறம் ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கேபி ராமலிங்கமும் இன்னும் வந்தாராங்க. அவரும் ஓடினாரு. விஜய காலி பண்ணார். யார்? ஈரோடு விஜய் ஒருத்தர் இருந்தால இல்ல, விஜய் திருப்பதி. எல்லாரையும் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அந்த கொங்கு மண்டலத்தில் யாருமே, ஏன்னா ஒரு குறைஞ்ச அந்த ஏரியாவில் குறைஞ்சி படிச்சவர் இவர் தான். எஸ்எல்சி தாண்டாத இவர்.
அதனால படிச்சுட்டு எவனை பார்த்தாலும் இந்த ஆளுக்கு பிடிக்காது. என்ன சார் இது இருமா சொல்றேன் பின்ன்ற மாதிரி மறைய இருக்குது நான் சொல்றேன் பின்னுல அவங்க தெரிஞ்சுக்கிற போற இடத்துலயாவது நம்ம வீட்டு பொண்ணு எப்படி வாழுதுன்னு சொல்லிட்டோம்ல போய் வாழ விடணும்ல. அரசியலுங்கிற அதெல்லாம் அரசியல் சொல்றாரு அவர் அரசியல் சொல்றாரு அவரோட சூதாட்டம் நான் சொல்றேன் அது அரசியல் இல்ல சகுனியோட சூதாட்டம். அவர் ஒரு சிறந்த சகுனி. அவரு அங்க போயிருக்கிறாரு அவர் யாரையுமே உள்ள விட மாட்டாரு. இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் ஓபிஎஸ் கையில் எடுத்துக்கணும் டிடிசி சார் கையில் எடுத்துக்கணுமா இல்லையா. பிஎஸ் கோயல் வந்துட்டாரு வந்து என்ன சொன்னார் யாரும் விஜய் திட்டாதுன்னு சொன்னார். அதுவும் உங்களுக்கு தெரியுமா எடப்பாடியே சொன்னார் என்னன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பிஜேபியோட ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணி வைக்க போறாங்க இப்ப கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒற்றை குறிக்கோள் என்னன்னா 2029 பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வெற்றி பெறணும்னா நரேந்திர மோடி இல்ல அமித்ஷா பிரைம் மினிஸ்டரா வரணும்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணத்தை கொண்டு 2026 ஜெயிக்க கூடாது. இப்ப வந்து எடப்பாடியும் அண்ணன் பிஎஸ் கோயலும் பேச்சு பிஎஸ் கோயல் கொஞ்சம் கலகலப்பா இருந்தார். எடப்பாடி அண்ணன் இருட்டி போயிருந்தது பாத்தீங்களா இந்த பேட்டியில பாத்தீங்களா இல்லையா. இவர் பிரைட்டா அவர் என்னன்னா வந்து எச்சரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே வேலுமணியும் சிவி சண்முகத்தை கூப்பிட்டு டெல்லியில எச்சரிச்சுட்டாங்க அவங்க நிர்மலா சீதாராமன் போன வாரம். அது நடந்தது. அதுக்கப்புறம் உடனே இவர் வந்தாரு நீங்கள் துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளணும் போட்டாங்க. எங்களுக்கு திமுக ஜெயிக்க கூடாது குண்டு பெரிய குண்டை போட்டாரு பிஎஸ் கோயல். அதுவா தெரியுமா அதான் பிளாஸ்ட்னு சொன்னாங்க. அதுதான் பிளாஸ்ட். உண்மையிலே பிளாஸ்ட் ஏறணும் அதான் விஜய் முதலமைச்சர் நீங்க ஏத்துக்கினா நீங்க இருங்க இல்லைன்னா வேலுமணியா அதிமுக போய் செயலாளராக ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த பாமா வேலுமணி நீங்க எழுதி வச்சீங்க வேலுமணி போய் செயலாளர் சொல்லிட்டாங்க. ஒண்ணு நீ விஜய் ஏத்துக்க எங்களுக்கு முன்னாலும் நாங்க இந்தியாவுக்குள்ள ஆட்சி விட்டுட்டு கீழே இறங்க முடியாது. இந்த 1.5 கோடி தொண்டர்கள் வந்து புரட்சி அவர் பின்னாடி பொதுமக்களோட சேர்த்து 88 லட்சம் தாங்க 2024 ஓட்டே வாங்கியிருக்காங்க. புரூர் ஓட்டு என்னன்னு பாருங்க. அவர்கிட்டதான் இருக்கு பணம் இருக்குது. இதை விட அதிகமா திமுக கையில் இருக்குது. திமுக ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமில்ல. இவர் கொடுப்பாரு 2000 ரூபாய் 500 ரூபாய் கொடுப்பாரு. இதெல்லாம் அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. யாரு பிஜேபி ரெடி ஆயிட்டாங்க. விஜய் அண்ணா ஒன்னையும் கொடுக்க மாட்டாரு. போர்னு வந்துட்டா சமபலத்தோட போட்டிடணும். அவன் 2000 ரூபாய் கொடுத்தா நம்ம 3000 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் போர் சார். பொது வெளியில மக்கள் எல்லாம் பாத்துட்டு காசு கொடுக்குறோம் வாங்குற மக்களுக்கும் தெரியும் பேசுற நெறியாளருக்கும் தெரியும். காசு வாங்காம ஓட்டு போட்டீங்களா நீங்க காசு வாங்கினீங்களா இல்லையா போட்டீங்க சுத்தி இருக்கிறவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. சரி ரைட் சக பங்கேற்பாளர்கள் கூட வாங்க. நான் சொல்றது கேளுங்க ஓட்டுக்கு பணம் போச்சா இல்லையா. அண்ணன் 2021 அண்ணன் எடப்பாடியாரு 12 கோடி கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு தொகுதிக்கு 12 கோடி கொடுத்தாரு. அப்போ வாங்கின ஓட்டு 3% டிஃபரன்ஸ். 2024 நம்மளுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸு நான் கிட்டத்தட்ட 36% இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா இருக்கும்போது 53% இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிராஃபில் சர்ற நெறினது 19 வந்து நின்றுது. மறுக்க முடியாது உண்மை தானே. அப்புறம் 24 தேமுதிக ஒரு % ஓட்டு கூட வச்சுங்க 20% தானே வாங்கியிருக்காரு அண்ணன் எடப்பாடியாரு. இப்போ எப்படி திடீர்னு 44% ஓட்டு வந்து ஜெயிச்சிருவாரு. திமுகவோட ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. ஆனால் நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய தோக்கிற அளவுக்கு அந்த எதிர்ப்பு ஓட்டு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எதிர்ப்பு எல்லாரும் அவங்க வந்து கூட்டணி வந்து சிந்தாமல் சிதறாமல் இருக்கு. அந்த கூட்டணியை டிவைடிங் ரூல் அப்ளை பண்ணி உடைக்காத வரைக்கும் இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் வச்சீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். விஜய் ஒன்றும் எதிர்கட்சியத்தில் வருவார். ஆனால் விஜய் என்ன ஈரோடுல சொன்ன மாதிரி திமுக வந்து இல்லாத இடத்துல அண்ணா திமுக இல்லவே இல்லை. நான் குறிப்பிட்ட இடத்துலயே இல்லை. அவங்கள பத்தி நான் எதுக்கு பேசணும். சரி, இப்ப நீங்க தான் பலம் சொன்னீங்க செங்கோட்டையன் அவர்கள். அவரோட மைனஸ் எல்லாம் தாவேக்காக்கு மைனஸா மாறுமா? இல்லைங்க நீங்க சொன்னீங்கல்ல பைபாஸ் போட்டு வச்சுக்கிற யாரும் வரமாட்டாங்க. பயப்படுறான் செங்கோட்டையன் நம்பி வர்றதுக்கு யாருமே இல்லை. இவர் என்ன பண்ணாரு நான் சொல்றேன். அவரை தாண்டி முன்னாடி போக முடியாது. நான் சொல்றேங்க அண்ணன் வந்து ஒரு 4-5 நாள் மேலே வயதில் எங்க அண்ணன் கேட்கறேன் என்னன்னா இந்த கூட்டம் முடிஞ்சு போலாமா நம்ம தாவேக்காக்கு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி முடிவு எடுக்க முன்னாடி சொல்றேன். ஓபிஎஸ் அண்ணன் எக்காரணத்துக்கு ஒன்றும் அவர் பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று தான் திரும்ப பண்ணார். ஓபிஎஸ் அண்ணன் திமுகவா தாவேக்காவான்னு கேட்டார். அங்கேயே ஓபிஎஸ் செத்து போயிட்டான். அண்ணா திமுகவோட ஜென்ம எதிரி திமுக. அந்த ஃபார்மை கையில கொடுத்து திமுகவுக்கு போலாமா தாவேக்கு போலாமா ஓபிஎஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் கதை அந்த திமுகன்ற வார்த்தையை அவர் எழுதினார் பாருங்க. அவர் எதுக்கு எழுதினார்? ஓபிஎஸ் பாசியன் கன்செஷன்ல அவர் 1500 கோடி பணம் அங்க போய் மாட்டின்னு இருக்குது.
ஐயோ இங்க சிபிஎஸ்சிஐடில நல்லா வார்த்தைங்க. இடில இருந்து எல்லாரும் இத கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பிரச்சனை சொல்லிருக்கேன். நானே விட்னஸா சாட்சியா வரேன்னு தான் சொல்றேன். அதுக்கோசம் ஸ்டாலின் வீட்டுல இவரும் கட்சிக்காரே யாரும் போல, அண்ணன் வைத்திலிங்கம் போல, தனியா பையனை கூப்பிட்டு தனியா முதலமைச்சர் போய் பார்த்தேன். மரியாதை நிமித்தமா மரியாதை நிமித்தம் இரங்கல் காலையில் வாங்கினே தெரிவிச்சுட்டேன். தனியா போய் நான் பார்த்தேன். போன வைத்திலிங்கத்தை கூட்டு போனோமா இல்லையா? நகை சந்தியமா இருந்த வைத்திலிங்கத்தை ஏன் கூட்டு போல? நீ உன் பணத்துக்கோசம் போனேன், உன் சொத்தை காப்பாற்றுறதுக்கோசம் போனேன், மீட் எடுத்துக்கிற சொன்னேன். எப்போ நீ வந்து தாவேக்கா போலாமான்னு கேளு, இல்ல அதிமுக போலாமான்னு கேளு. அது படிவத்துல 2 நாள் நீ கேட்டிருக்கணும். அங்க திமுக வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்தா நீ அவங்க சொல்ற மாதிரி நீ போயிட்டு இருந்தானே சார். ஆனா சார் நீங்க சொன்னீங்களே திமுக பக்கம் எப்பவுமே ஓபிஎஸ் போவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. ஆனா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல திமுகன்ற வார்த்தை எப்படி அவர் அங்க போட்டார்? அப்ப அவரோட மனசுல என்ன இருந்தது? அதான் அவர் மனசுல பர்சனலா இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு பண்றதுக்காகத்தான் அவர் கேட்கிறாரு. தன்னுடைய மனச்சாதியை அரசியல் கட்சிகள் எல்லாருமே அப்படித்தான் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, தான் என்னெல்லாம் விரும்புறோமோ அந்த பொதுக்குழு அப்படிங்கிற பேர்ல கூட்டி இந்த ஃபார்மை கொடுத்து இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த பொதுக்குழுங்கிற பேர்ல நான் என்ன விரும்புறேன்னா அதை நீங்க எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகபூர்வமா நாங்கள் முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்த அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இவ்வளவு பெருசா வந்திருக்கு. அரசியல் ரீதியாக செங்கோட்டையான வைத்திலிங்க போன போட்டு நீங்க வராதீங்க, எனக்கே இங்க மதிப்பு இல்லை நினைக்கிறாரு. முன்னாள் அந்த வார்த்தை சொல்லி நேற்று வந்து இன்னைக்கு வந்து கண்ணீர் விடுறாங்க. என்ன ரத்தம் கல்வி வந்து வைத்திலிங்க யார் தடுத்து நிறுத்தது? சார் அவர் ஏன் கண்ணீர் விட்டாருன்னா போற வழி தெரியாம நின்னாருக்கு, வழி காட்டினாரு. புரியாது எவ்வளவு பேர் டேஞ்சர் இல்ல. அவரு என்ன சொல்ல வெளிப்படையா பேசுறது ஒன்று, உள்ளுக்குள் நடப்பது ஒன்று அப்படிங்கிறது சொல்ல வர. ராஜகீய முக்கியமான நெறியாளருக்கே தெரியும். நான் பண்டுட்டியார்கிட்ட பேசி முடிச்சாச்சு, பண்டுட்டியார் ரெடியா இருக்காரு காத்துட்டு, வைத்திலிங்க பேசி முடிச்சாச்சு. வெள்ளமணி இவங்க அத்தனை பேரையும் இந்த 4 நாள் பேரும் போன் போட்டு தடுத்தது யாரு? செங்கோட்டையன். செங்கோட்டையன் தடுத்தாப்புல. ஏன் தடுத்தாப்புல? வராதீங்க, எனக்கு அந்த மரியாதை இல்ல. ஈரோட்ல என்ன முதல்ல பேச வச்சுட்டாங்க. எனக்கு அப்புறம் ஆதவர்ஜனா பேசினாரு. எனக்கு அப்புறம் அந்த இவர் என்னது ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் அருண்ராஜ் பேசுறாரு. அப்ப என் புரோட்டோகால் எங்க போச்சு? அவசரப்படாத வைத்திலிங்கம்னு சொல்றாரு. இன்னும் நான் போலாமான்னு கேட்டேன். நான் என்ன உள்பட போலாமான்னு கேட்டதுக்கு ரெடியா சந்திப்பு நடந்திருக்கும். மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இணைஞ்சிருப்பாங்க. ஒரு இரவு அன்னைக்கு செங்கோட்டையானுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட கேப் கொடுக்கல. இதுமே பனையூர் மங்களால வச்சு மறுநாள் காலையில் இணைச்சிங்களே. இத்தனை பேர் ஓபிஎஸ்ல இருந்து இவங்க வந்து ஓபிஎஸ் பண்ண பிளண்டர் மிஸ்டேக். அவர் எப்ப திமுக போலான்னு ஃபார்ம்ல எழுதினாரோ அப்பவே டெல்லி விட்டு கை விட்டுச்சு அவரை. சரி, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மொத்தமா தாவேகா தலைமை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வந்து அந்த இசை வெளியீட்டு விழா முடிஞ்சோன்னா நீங்க பேசினதா ஹைலைட் பண்ணி போட்டு காமிப்பாங்க. வந்து பைபாஸ்லாம் கிடையாது, ரெட் கார்பெட் தான். செங்கோட்டையானை மட்டும் நம்பிட்டீங்கன்னா அதிமுக வந்து யாரும் வரமாட்டாங்க. சார் அவர் ஓபனாவே சொல்லி இருக்கிறாரு. அவரு அதாவது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த ஆட்டத்துல இல்லாதவங்களை பத்தியும் ஆட்டத்துக்கே சம்பந்தப்படாத பத்தியும் பேச மாட்டோம் அப்படின்னு அவர் நிறைய பேசினார்ல. பிஜேபியில அப்படி சொல்லியிருக்காங்க, அதிமுகல இதை சொல்லியிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து அதை பேசியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் பேசிட்டு போட்டோம், அது அவங்க கட்சி. அதை பத்திலாம் நம்ம கவலை இல்லை. நம்மளை பத்தி அவங்க பேசினாலும் அது அவங்க பேசிக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரை நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு வந்து திமுகவா தாவேகாவா அவ்வளவுதான். திமுகவை நோக்கி அவருடைய என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். தொண்டர்கள் அதிமுக மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல, விடுதலை சிறுத்தையில, சீமான் கட்சியில, எல்லா கட்சியில உள்ள தொண்டர்கள் தாவேகாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் தலைவரோட வந்தா மட்டும் நீங்க உள்ள வாங்க இல்ல நாங்க யாரு இப்ப உள்ள அதிமுக தலைமையோட வந்தா அங்க என்ட்ரி கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் அவர் சொல்லுவாரு. எது நிஜம் பொய் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவருடைய அனுபவமா இருக்கும். நாங்க சொல்றது எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்காங்க. பைபாஸ்ல கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல, தொண்டர்கள் ஃபுல்லா ஒண்ணும் இல்ல. ஒரு சென்ற இதுல கூட ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு, நாங்க எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை ஃபுல்லா வந்து தாவேகாட்ட தான் இருக்கு. கட்சி கூட்டணி வந்து திமுக கூட இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும், நீங்க மேலிடம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க,
அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. தொண்டர்கள் இங்க வர ஆரம்பிச்சாங்க. அலை கடல் என வருகின்ற கூட்டம் வந்து டிராபிக் ஜாம் ஆனா பரவாயில்ல, ஆனா ஸ்டாம்பீட் ஆகாம மட்டும் ஏன்னா ஸ்டாம்பீட் மட்டும் ஆகக்கூடாது. அலை கடல் என மக்கள் சந்திப்பாங்க. தலைவர் பார்ட்டி ஆபீஸ் வர மாட்டாரு, தலைவரை சந்திக்க முடியாது, அவர் ஒரு எட்டாக்கணி. அப்புறம் யார் பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரியில் இருப்பார், அவரையும் சந்திக்க முடியாது. டெய்லி வந்து பார்ட்டி ஆபீஸ் நினைச்சா இல்ல நானே சாரணும் நினைச்சா யாரை சந்திச்சு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்க நீங்க ரொம்ப அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பக்கத்துல செங்கோட்டையன் பத்தி தான் சொன்னேன் உங்களுக்கு. அவர் நாளை பார்த்து அவர் பயப்படுவாரு. அவர் அண்ணன் வந்து எல்லாமே நேரடியா போய் பார்த்து தான் சேர்றேன் அப்படிங்காரு. எல்லா கட்சியிலும் என்ன ப்ரொசீஜரோ அதுதான் இங்க இருக்கு. பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்கள இவரே கூப்பிட்டு பார்த்தலாம். இப்போ கடந்த வாரங்கள்ல எத்தனையோ போட்டோக்கள் வந்தது. இது ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ். அவர் மேல ஒரு தவறான கருத்தை திணிச்சுக்கிட்டு இருக்கிறது. இது பீப்புளுக்கு தெரியும், மக்கள் அவங்க ஆல்ரெடி பாத்துட்டாங்க. நல்ல ஆட்கள் இருந்தா அவரே கூப்பிட்டு அவரே வந்து கட்சியில இருக்கிறாரு. அவர் பையனை பார்த்து அவர் ஜெயஸ்ரீ பாபு கட்சியில சேர்ந்து அவர் பையன் சேர்ந்து 9 மாசம் ஆச்சு. நேத்து தான் அவர் போய் பார்க்க முடிஞ்சு, நேத்து தான் அவர் போட்டோவே வருது. தலைவர்னா அப்படி அவர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் பையன் 9 மாசம் ஆச்சுங்க. சரிங்களா? அது கூடவே சேர்ந்து ஒரு லாயர் சேர்ந்தாரு. எல்லாருமே வந்து யார் தகுதியான ஆட்கள் அவருக்கு தெரியும். நார்மலா அப்ரோச்சே பண்ணாத ஆட்களை கூட நீங்க எல்லாம் வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கூட சேர்க்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு சரியான ஆட்களா இருந்தா அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தகுதியான ஆட்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு பதவி எல்லாம் கொடுக்க போறோம், அவங்களுக்கு அரவணைச்சுக்குவோம் அப்படிங்கலாம் சொல்லிட்டாரு. சும்மா உங்களுடைய வேலைக்காக நீங்க பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பண்ணிக்கிட்டே இருங்க. இது இன்னைக்கு வரை நீங்க எங்கேயும் போக. கோகுல் சார் கிட்ட கேட்டு குமரராஜா சார் கிட்ட வர. கோகுல் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது முக்கியமான சார் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டுமா சார்? கோகுல் சார், இப்போ தலைவர்கள் வராங்க, தொண்டர்கள் வராங்க, இல்ல கட்சியே வருது, இதெல்லாம் தாண்டி அரவணைக்கும் தன்மை வந்து ஒரு தலைமைக்கு ரொம்ப முக்கியம். அது இருக்கிறதுனாலதான் தாவேக்காவோட தலைவர் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் வந்து வெற்றியை நோக்கி பயணப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்பொழுது தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். நான் கட்சியில சேர்றதுக்கு தயாரா இருந்தேன், ஒரே ஒரு ஸ்டோன் தான் அது என்ன தடுத்து விட்டது. இந்த மாதிரி ஆதங்கத்தோட நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் தாவேக்கா எப்படி கையாள போகிறது? அதாவது இப்போ அவரு நம்ம வைத்தியநாதன் சொன்ன மாதிரிதான். சோ அவரோட தனிப்பட்ட கருத்து அது. அண்ணன் எத்தனை வாட்டி போய் கேட்டிருக்காரு, எத்தனை வாட்டி போய் பொதுச் செயலாளரை பாத்துருக்காரு தெரியல. அண்ணன் சொன்னாரு பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரியிலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாண்டிச்சேரியிலேயே அண்ணா இல்ல, அண்ணா வந்து சென்னையில தான் இருக்காரு. அதே விஜயானந்த் அண்ணா வந்து சென்னையில தான் முக்காவாசி நாளும் சென்னையில இருக்க அவர் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. அதை விட்டு அவர் பாண்டிச்சேரியில இருக்கான்னு சொல்றாரு. அண்ணா வைத்தியநாதன் அண்ணா வந்து எத்தனை வாட்டி போய் உள்ள அப்ரோச் பண்ணிருக்காருன்றதெல்லாம் தெரியாது. அங்க நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி வந்து நேர்படியா வந்து பாக்குறதுக்கு ஆள் இல்ல, தலைவரைய போய் பார்க்க முடியல, அவர் வீட்லயே இருக்காரு, ஆபீஸ்க்கு வர மாட்டாரு அப்படிலாம் அவர் சொன்னிருந்தா ஐயா செங்கோட்டையன் ஐயா எப்படி போய் சேர்ந்தாரு? சோ இதெல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம இதெல்லாம் எல்லாரும் செங்கோட்டையன் வெளியே ஆப்த ரெக்கார்ட்ல என்ன பேசாரு உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்க ஒரு முடிவுக்கு வந்துக்கோங்க. குழுக்கும் அசன் மீசைக்கும் அசன் நிக்காதீங்க. ஒரே இடத்துல ஒரு முடிவுக்கு வந்துக்கணும். ஒண்ணு நீங்க செங்கோட்டையன் சேர விட மாட்டேங்காருன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு எல்லாரும் அங்க போலான்னு சொல்றீங்க. ஒரு முடிவு கோகுல் சார் நீங்க சொல்லுங்க. சரிங்க சார், கோகுல் சாருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க சார். அதாவது மேடம், இவங்க அரவணைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க வந்து அரவணைப்பு இருக்கு அப்படின்றதான் நாங்க இங்க எங்களோட கருத்தாவே இங்க வைக்கிறோம். சோ அரவணைப்பு இருக்கிறதுனாலதான் எல்லாருமே இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் நம்ம அந்த சமயம் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து விசிகேல இருந்து வர ரெடியா இருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து வர ரெடியா இருக்காங்க, தொண்டர்களும் சரி, முன்னாள் மூத்த தலைவர்களும் சரி, நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஒரு சில காரணத்தாலையும் ஒரு சில அடுத்த வெளிப்படையா சொல்ல முடியாது. தேர்தல் கூட்டணியோ இல்ல உள்ள வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அததான் நாங்க பாக்குறோம். சரிங்க சார். இல்ல இப்போ ஒட்டுமொத்தமா பேச பார்த்தா கடைசியில ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் போல் இருக்கு. எல்லா கட்சியில இருக்க தலைவர்கள் வராங்க, எல்லாருமே. குமரராஜா சார், இப்போ இந்த முக்கியமா எல்லாருமே எதிர்பார்க்கறது அதிமுக தாவேக்கா அவர்களுடைய உறவு எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை சொல்லலாம், தமிழ்நாட்டுல புரட்டாக்கு மட்டும்தான் புரட்சி புரட்டான்னு வரலையே ஒழிய மத்த எல்லாருக்கும் ஒரு பதவி கொடுத்தாச்சு.
புரட்சி தமிழர், புரட்சி புரட்சி நாயகன், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி எல்லாம் எல்லாமே. இப்போ இங்க இப்ப தளபதிங்கிற இந்த வார்த்தை வந்து இப்ப எந்த நாட்டுக்கு தளபதி, எந்த படையை நடத்தின தளபதி, யார் தளபதி, எதுக்காக தளபதி அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு ஒரு நம்ம விடையும் அது வந்து வெறும் சப்ளிமெண்டரி கொஸ்டின் தான், அதை நம்ம தள்ளிடலாம். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்பது 1980 ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 2 எம்பிக்களோடு பாராளுமன்றத்தில் தொடங்கியவர்கள் கடந்த 3-5 ஆண்டுகளாக, அதாவது 15 ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற 28 மாநிலங்களில் 17 மாநிலங்களில் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் புரொடெக்ஷன் வைத்துக் கொண்டிருந்த நிதிஷ்குமாருக்கே ஆப்பு வச்சுட்டு அவங்க கூட்டணியா இருந்தாலும் கூட மிக குறைவான இடங்களை ஜெயிக்க வச்சு 205 ஓட்டு பண்ணி காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலையும் இவங்க ஃபுல்லா வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது என்கின்ற தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க. திரிபுராவில் கூட 25 வருஷமா கம்யூனிஸ்டுகள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே பாரதிய ஜனதா கட்சி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இன்றைக்கு மம்தா பானர்ஜி மிக ஸ்ட்ராங்கா இருக்கிற மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மாக்கு தினந்தோறும் தூக்கம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அடுத்து திரிணாமுல் காங்கிரஸா அல்லது பாஜக என்கிற விஷயமாண்டு வரப்போகுது. உடனே இவங்க சொல்லுவாங்க அங்கெல்லாம் வடபுலத்தில் என்ன செஞ்சாங்க, ஆனா இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வேற யாரும் இல்லாவிட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர விடாது என்பதற்காக அனைத்து முஸ்லீம்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் இயக்கம். அதிகபட்சமாக 33 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் கரிஸ்மேட்டிக் லீடராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கழகத்திற்கு ஓட்டு போடுகின்ற அவர்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, தனிப்பட்ட முறையிலான எந்த ஈகோவும் இல்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், அவருக்கு ஓட்டுப்பட வேண்டிய சின்னம் இரட்டை இலை. அதை கூட கேட்கலாம், 10 தேர்தல் என்ன ஜெயிச்சிருக்கணும், இரட்டை இலை கிழிச்சிச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். இருந்தாலும் கூட இன்னும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுகின்ற தொண்டர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவ்வளவு எளிமையாக இவர்கள் புறந்தள்ளிவிட முடியாது. அது மட்டுமில்ல இங்கே தொடர்ந்து தாவேகா மீது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பதை போல நினைத்த மாத்திரத்தில் எம்ஜிஆர் எல்லாரும் இங்கே எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. அது உண்மை. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் கழித்துதான் 77 தான் ஆட்சிக்கு வந்தாரு. அது எம்ஜிஆருடைய அன்றைக்கு இருந்த நிலை என்பது வேறு, எம்ஜிஆருடைய பணியும் வேறு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைக்கு ஓங்கி நிற்கின்ற அண்ணா சிலையை கொடுத்தவர் அவர் தான். ரிக்ஷாக்காரங்களுக்கு பல பேர்களுக்கு மலைக்காக கோட்டு கொடுத்தவர் அவர் தான். பல லட்சம் ரூபாய்களை அள்ளி கொடுத்தவர் அவர் தான். அப்படி இருந்து தன்னை அரசியலில் ஆளுமைப்படுத்தி எதிர்கால திட்டத்தோடு செயல்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது எந்த மட்டுமல்ல, உண்மையிலேயே புரட்சி என்கிற வார்த்தை ஒருவருக்கு செயல்படுமானால் அது எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் செயல்பட முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதுதான் சார், இந்த 33 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய இயக்கம், இது இத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த சின்னம் இருக்குது, இவ்வளவு பெருமைகளை கொண்ட ஒரு கட்சி வரேன்னு சொல்லி கூட தாவேகா அதற்கு புறம் தள்ளுகிறார்கள். உங்களோட வார்த்தையை தான் சொல்றேன். அவங்க இன்னுமே கிரீன் சிக்னல் கொடுக்கல. ஒரு செங்கோட்டையன் அவர்கள் வந்ததே பலம் என்று பெருமையாக மேடையில் பேசிய விஜய் அவர்கள் அதிமுகவை கூட்டணிக்கு வரேன்னு சொல்லும் பொழுது கூட ஏன் உடனடியாக அரவணைக்கவில்லை? அவங்க என்ன ஒரு பெர்செப்ஷனை கட்டமைக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் டிஎம்கே தான் போட்டியில் இருக்கோம், இவங்கள போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது தாவேகா பேசுகின்ற பேச்சுகளுக்கோ அல்லது தாவேகாவுடைய தலைவராக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்கோ இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா? அவர் தெளிவா இருக்காரு. அரசியலில் ஜான்வென்னால் முலம் சேர்க்கும் என்று சொல்வார்கள். அரசியலில் ஒரு இடத்திலே போய் உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்தை காத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது யதார்த்தம். அதுதான் அரசியல். இன்னைக்கு செங்கோட்டையில இருந்து நேரா வந்து உட்கார மாட்டாருங்கிறது உண்மை. அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருக்கிற எல்லா மூத்தவரை விட ராகுல் காந்தி இளையவர். அதுக்காக ராகுல் காந்தியை தான் அடிப்படையா பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இங்க ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொன்னதை போல திரைக்கலைஞர் பார்த்திபன் அவர்கள் கார் வாங்கிட்டு போய் நின்னதுக்கு, கார் வாங்கிட்டீங்க சந்தோஷம், திருப்பி கார்ல இருந்து இறங்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது. அது மாதிரி
அரசியலில் ஒரு இடத்திற்கு வந்து உட்கார்ந்து விட்டால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு வந்து விட்டால் அவர்கள் அரசியல துரோகம் நடக்கத்தான் செய்யும். அந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு அவர்கள் எது வேண்டுமாறு செய்வார்கள். அப்படித்தான் சசிகலா அவர்களுக்கு வேண்டிய கதவுகள் பூட்டப்பட்டது, செங்கோட்டையனுக்கும் பூட்டப்பட்டது, நேச்சுரலா ஓபிஎஸ் அவர்களுக்கும். இது அரசியல் சந்தர்ப்பவாதம். அரசியல் என்று சந்தர்ப்பவாதம் இல்லாமல் இல்லை. பணம் என்பதும் சந்தர்ப்பவாதம் என்பதும் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் அந்த அரசியல். அந்த அரசியல் எது வேண்டுமானால் நடக்கலாம். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் அவர்கள் சொன்னதை போல விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், ஒருவேளை அப்படி ஒரு நிலை வருமானாலும் கூட, அப்படியே வந்தாலும் அப்பொழுதும் ஜெயிக்க போவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, தாவேகா என்கின்ற அணியாத அணி ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. நான் முதலில் சொன்ன அதைதான். தாவேகா திரைக்கலைஞர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்களோ அதை வைத்துத்தான் தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த நகர்வு இருக்க போகுது. சரிங்க சார், நம்ம நிறைவான கருத்துக்கு சென்று விடலாம். கோகுல் சார், உங்களுடைய நிறைவான கருத்து இன்றைய தலைப்பை ஒட்டி. அண்ணன் இப்ப வந்து திரைக்கலைஞர் விஜய் அப்படின்னாரு. ஆனா அவர் படத்துல இருந்து வெளியே வந்து இப்ப ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாருன்னா திரும்ப திரும்ப எல்லாரும் அதே நிறைய செட் பண்றீங்க. அதை தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. இது ஒரு வேண்டுதலாவே நாங்க கேட்டு வாங்கிக்கிறோம். சரிங்களா? அவர் வந்து சினிமா தவறு ஒன்று கிடையாது. இல்ல திரும்ப திரும்ப நீங்க அதே சொல்றீங்களே, அது ஒரு பெருமையான விஷயம் தானே சார்? இதான் நினைக்கிறீங்க? புரட்சி நடிகர் என்று எம்ஜிஆர் அவர்களை என்றும் நாம் சொல்லவில்லையா? சொல்லுங்க அண்ணா. இல்ல 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 மேடம், அவங்க சொன்னார் இல்லையா திரைப்பட கலைஞர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக சொல்ற. அவர் இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டார். இன்னும் மலேசியாவில் தானே இருக்காரு. இங்க கூட்டணி எவ்வளவு ஓபிஎஸ் இருக்கலாமா, இருக்கலாமா, நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இது மலேசியா பெருமையாவே நினைச்சுக்கோங்க சார். அதுதானே சார் என்ட்ரி அவருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க நிறைவான கருத்தை பதிவு பண்ணுங்க. நிறைவான கருத்து அதுதான் மேம். இப்போ டிடிவி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சேர்ந்து 2026 மாபெரும் கூட்டணி வெற்றி பெறும் தாவேகா சார்பாக சொல்லுவேன். இதுதான் என்னோட இறுதி கருத்து. சரிங்க சார், நன்றி சார். நன்றி. குமரராஜா சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அரசியலில் ஏற்றமும் இறக்கமும் எல்லா இயக்கங்களுக்கும் உண்டு. நிரந்தரமாக எந்த இயக்கமும் தொடர்ந்து வெற்றி பெற்றே செல்ல வேண்டும் என்பதும் இல்லை. அதற்காக தோற்றவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் தோற்றவர்கள் வெற்றி பெற்ற சரித்திரமும் இங்கே தமிழ்நாட்டிலே உண்டு. வெறும் 2 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 4 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளை காணவில்லை என்று சொன்ன முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். ஆனால் இன்றைய தேதியில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெகுவான கட்டம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் சரி செய்யப்படுவதற்கான அரசியலில் இவையெல்லாம் வந்து போகின்ற சாதாரண காவல் ஈராகிவிடும். நிலையும் அவ்வப்பொழுது இருக்கின்ற சூழலும் சரியாக வருமானால் எந்த இயக்கமும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் 26 தேர்தல் என்பது திரைக்கலைஞர் விஜய் அவர்களிடமே இருக்கிறது என்று சொல்லி. நன்றி சார். சொல்லுங்க சார், உங்களுக்காகவே முடிச்சிருக்காரு நிறைவான கருத்து. எங்களுக்கு எந்த சந்தர்ப்பவாதமும் தேவையில்லை. மக்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் வந்து மக்கள் பணியில ரசிகர் மன்றமா ரசிகர் மன்றமா எங்களுக்கு தெரியுங்க. நீங்க பெர்செப்ஷனா கட்டமைக்காதீங்க. ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமா, மக்கள் இயக்கமா இருந்து தொண்டு செய்து அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 180 எவன் காசையும் திருடாம எவன் காசையும் கொள்ளையடிக்காம மக்களுக்கு காசு கொடுக்காம கிட்டத்தட்ட 150 கவுன்சிலர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. எங்களுடைய இதுல மக்கள் இயக்கம் 150 கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க ஆல்ரெடி. சரிங்களா? நேர்மையான ஆட்சியை கொடுப்போம். மக்களுக்கு நாங்க திருப்பி சொல்லிக்கிறோம், ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் திருடனுக்கு ஓட்டு போடாதீங்க. இதை சொல்ற தைரியம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கு, தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுப்போம். நன்றி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது தாவேக்காக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க வந்து 2 கதவும் திறந்து வைக்கணும்னு சொல்றோம் நாங்க. நீங்க ஒரு கதவை திறந்து வச்சிருக்கீங்க, இன்னொரு கதவு திறக்க மாட்டீங்க. ஒண்ணு இந்த பக்கம் திறக்கிறீங்களா, இல்லைன்னா இந்த பக்கம் திறக்கிறீங்க. கதவை ஓப்பனா திறந்து வைங்க. மக்களை சந்திக்கும் போது சந்திக்குங்க. டெய்லி அட்லீஸ்ட் இந்த ஜனநாயக படத்தோட இது இன்னைக்கோ நாளைக்கோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறமாவது புரட்சி தலைவரும் ரெகுலரா பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. தலைவர் ராமபுரத்தோட போனீங்கன்னா புரட்சி தலைவர் டெய்லி பார்க்கலாம்.
கிளம்பி போகும்போது நிறுத்துவாரு, இன்னொருக்கிட்ட மனு வாங்குவாரு, என்ன பிரச்சனை கேட்பாரு. அதே மாதிரி பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வருவார், பார்ட்டி ஆஃபீஸில் அம்மாவும் வந்திருக்காங்க, அம்மாவும் மனு வாங்குவாங்க, நாங்களும் அம்மா கூட இருந்திருக்கிறோம். அது நடக்காத ஒழிய நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாதுன்றத உறுதியா நம்புங்க. உங்க தொண்டனுடைய கருத்தை முதல்ல கேளுங்க. அவன் என்ன நினைக்கிறானே கேட்காத ஒரு தலைமை வேண்டி இருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி அதிமுக தொண்டனுங்களும் நீங்க இப்போ செங்கோட்டையா அங்க வந்ததுனால அவங்களும் வரும், அவங்க கருத்தையும் கேளுங்க. செங்கோட்டையா மட்டும் அதிமுக இல்ல, எல்லாரும் சொன்னீங்க அதிமுக 33 வருஷம், அதிமுக ஆரம்பிச்சு 54வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கு. சரிங்க சார், அதான் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. ஆனாலும் தொண்டர்களுடைய கருத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அடிமட்ட தொண்டரை யார் மறந்தாலும் அவர்களை சந்திக்க விஜய்க்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்காது. அந்த இடைவெளி வந்து சரி பண்ணாம அப்ப அந்த சுணக்கம் காட்டுறாங்கன்னு நம்ம ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இந்த கூட்டணியில ஒரு சுணக்கம் காணப்படுகிறது. அதுதான் சார், இங்கிருந்து போனவங்க அதுக்குள்ள பிரேக் அடிச்சாரு செங்கோட்டையா அண்ணன், அந்த பிரேக் எல்லாம் சொல்லணும். இவர் அதுக்குள்ள திரும்ப மலேசியாவுக்கு போயிட்டாரு. எது முக்கியங்க? ஒரு முதலமைச்சராக போறவரு, முதலமைச்சரோட வேட்பாளர் தளபதி விஜய் புரட்சி தலைவர். நீங்க சொன்னது அவர் என்ன எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. நேரடியெல்லாம் வரமாட்டாரா அவர் சொல்றாரு சார், கம்யூனிகேஷன் சேனல் மூலமா பேசுறாரு. ஒரு மாவட்ட செயலாளருக்கு காரு மறிச்சு பார்க்க வேண்டிய தலைமையா இருக்கு. அது மாதிரி எல்லாராலும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்களை வந்து அரவணைக்கும், அருகே அழைக்கணும். அவ்வளவுதான். காசு கொடுப்போம், விஜய் அவர்களை பார்க்க வேண்டும், பார்த்துத்தான் அந்த கட்சியில் இணைய வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளியிட்டு இருக்கிறார். அது விஜய் அவர்கள் காதுகளில் விவாத நேரத்தின் வழியாக நிச்சயமாக விழும். மலேசியாவில் இருந்தாலும் ஜனநாயகன் அந்த ஆடியோ லான்ச்ல இருந்தாலும் என்ற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்த விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.